செயின்ட் பிரான்சிஸ் கராச்சியோலா 1563ல இத்தாலியில உள்ள ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்திருக்காரு. பிரான்சிஸுக்கு சின்ன வயசுலயே தொழுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் இவரை கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதனால பிரான்சிஸ் மனதளவுல ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இயேசுவே என்னுடைய தொழுநோயை முற்றிலும் குணப்படுத்தினால் நான் என்னுடைய வாழ்க்கை உமக்காகவே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஜெபித்திருக்காரு. ஒரு கட்டத்துல இவருடைய ஜெபத்தின் பலனா இவருடைய தொழுநோய் முற்றிலும் குணமடைஞ்சிருக்கு. தான் சொன்ன மாதிரியே இறைப்பணிக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமா அர்ப்பணித்திருக்காரு. நேபிள்ஸ் நகருக்கு போய் இறையியல் கற்று குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. 1589ல செயின்ட் ஜான் அகஸ்டின் கூட சேர்ந்து மைனர் கிளர்க்ஸ் ரெகுலர் அப்படிங்கிற ஒரு சபையை துவங்கியிருக்காரு. இந்த சபையோட நோக்கமே ஜெபிக்கிறதும் சேவை செய்யறதுமா இருந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து சிறை கைதிகளை சந்திச்சு அவங்கள மனமாற்றிருக்காங்க. நோயாளிகளை சந்திச்சு அவர்களுக்கு ஆறுதலும் சேவையும் செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஜான் அகஸ்டின் இறந்து போக அந்த சபையோட தலைவரா பிரான்சிஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு திவ்ய நற்கருணை ஆராதனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெப வாழ்க்கைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. கிடைத்த உணவுகளை மட்டுமே உண்டு கால்நடையா அதிக தூரம் நடக்க துவங்கியிருக்காரு. இதனாலேயே ஒரு கட்டத்துல உடல்நிலை பாதிக்கப்பட்டு 1608ல இறந்து போயிருக்காரு பிரான்சிஸ். ஜூன் 4 செயின்ட் பிரான்சிஸ் கராச்சியோலா ஃபீஸ்ட் டே.